Taste the Daily. தமிழகத்தில் ஆட்சிக்கு வந்து 3 ஆண்டுகளில் திமுக அரசு மக்கள் விரோத அரசு என்ற பெயரை எடுத்துள்ளதாகவும் மக்கள் திமுகவை தூக்கி எறிய தயாராகிவிட்டனர் எனவும் அதிமுக துணை பொதுச் செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான நத்தம் விஸ்வநாதன் தெரிவித்துள்ளார். சென்னை வானகரத்தில் நடைபெற்ற அதிமுக செயற்குழு பொதுக்குழு கூட்டத்தில் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்து ஏறத்தாழ 3.5 ஆண்டு காலம் ஆகிவிட்டது. இந்த 3.5 ஆண்டு காலத்திலும் ஆட்சிக்கு வந்ததற்கு பின்பு இன்றைக்கு எந்த ஒரு ஆட்சியும் இவ்வளவு குறுகிய காலத்தில் இவ்வளவு வெகுஜன விரோத ஆட்சியாக இதுவரை தமிழ்நாட்டிலே மக்கள் விரோத ஆட்சியாக எந்த ஆட்சியும் அமைந்ததில்லை. இந்த 3.5 ஆண்டு காலத்திலேயே மக்கள் விரோத வெகுஜன ஆட்சி என்ற பெயரை பெற்றிருக்கின்ற இந்த திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சியை இன்றைக்கு மக்கள் எப்பொழுது தேர்தல் வந்தாலும் அதை தூக்கி எறிய வேண்டும் என்று முடிவு செய்திருக்கின்றதை நாம் கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு இருக்கின்ற சூழ்நிலையில் அடுத்து நிச்சயமாக எப்பொழுது தேர்தல் வந்தாலும் 2026 நமது புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் தலைமையிலே நிச்சயமாக தமிழகத்திலே ஒரு நல்லாட்சி, மீண்டும் புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய ஆட்சி, புரட்சி தலைவர் அம்மாவுடைய பொற்கால ஆட்சி அமையும் என்பதை மக்களே இன்றைக்கு பேசத் தொடங்கி இருக்கிறார்கள். இந்த மீண்டும் என்றைக்கு தேர்தல் இருந்தாலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் தலைமையிலே ஆட்சி அமைவது உறுதி என்ற நிலையை இன்றைக்கு ஓரளவு திமுக உணரத் தொடங்கி இருக்கிறது. அதனுடைய வெளிப்பாடு தான் எப்படியாவது தடுத்து நிறுத்த வேண்டும் என்ற குறுகிய எண்ணத்திலே திமுக நம்மளை விட பொதுமக்களை விட திமுகவினருக்கு மிக நன்றாக தெரியும். அடுத்த தேர்தல் வந்தால் அது எடப்பாடியார் தான் முதலமைச்சர் என்பது அவருக்கு தீர்க்கமாக தெரியும்.